அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள்ல ஒருவரான வைகுண்ட சுவாமிகள் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அந்த காலத்துல சாதி பிரிவினை அதிகமா இருந்தது. ஒடுக்கப்பட்ட மக்கள் ரொம்பவே துன்புறுத்தப்பட்டாங்க. அதுங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் போராடி இருக்காங்க. அந்த வரிசையில ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த வைகுண்ட சுவாமிகள் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வைகுண்ட சுவாமிகள் அவருடைய இயற்பெயர் முடிசூடும் பெருமாள். காலம் பார்த்தீங்கன்னா 1809 இருந்து 1851 வரை. அவர் பிறந்த ஊர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருக்கிற தாமரைக்குளம் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற சாஸ்தான் கோவில் விலை அப்படின்ற ஊர்ல தான் பிறந்திருக்காரு. அது இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள், முத்துக்குட்டி, சம்பூர்வ தேவன். இதெல்லாம் இவருடைய வேறு பெயர்கள். முடிசூடும் பெருமாள்ன்றது இவருக்கு அவங்களுடைய பெற்றோர் வச்ச பெயரு. அந்த காலத்துல சாதி பிரிவினை அதிகமா இருந்துச்சு இல்லையா? அப்போ உயர் ஜாதியினர் என்ன பண்றாங்கன்னா, இந்த பேரை சொல்லி இவரை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சதுனால இவருடைய தாயார் என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு முத்துக்குட்டி அப்படின்னு பேரை மாத்தி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு சாதி பிரிவினை அந்த இடத்துல அதிகமா இருந்திருக்கும். இவருக்கு திருமணம் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 17 வயதுல திருமணம் ஆகுது. இவருடைய மனைவி பெயர் திருமாலம்மாள். திருமண வாழ்க்கையில இருந்த இவர் எப்படி துறவு வாழ்க்கைக்கு வராரு அப்படின்னு பார்க்கலாம். அவதார தினம் அப்படின்றது மாசி 20 1833 அவதார தினம்னு சொல்றோம். அவதார தினம்ன்றது இவரு பிறந்த தினம் கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன கதையே இருக்கு. இவர் திருமணம் ஆயிட்டு சில வருடங்கள் கழிச்சு இவருக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாம போகுது. அப்ப மருத்துவமனையில கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. அப்பயும் அவருக்கு உடல்நிலை என்ன ஆகலைன்னா சரியாகல. அதனால அவருடைய தாயார் என்ன பண்றாங்கன்னா, அவரை திருச்செந்தூர் கூட்டு போறாங்க. திருச்செந்தூர் கூட்டு போன இடத்துல அவரை கடல்ல குளிக்க வைக்கும் பொழுது அவர் கடல் அலையோட கடலுக்குள்ள போயிடுறாரு. அப்படி போயிட்டு திரும்ப 2-3 நாள் கழிச்சு கடல்ல இருந்து திரும்ப உயிரோட திரும்பி வந்ததா சொல்றாங்க. ஓகேவா? இவருடைய அகிலத்திரட்டு அப்படின்ற நூல்ல இந்த ஸ்டோரி இருக்கு. அதாவது இவர் கடல்ல குளிக்க போகும்போது கடலோட போயிட்டதாகவும் 2-3 நாள் கழிச்சு திரும்ப உயிரோட வந்ததாகவும் அந்த தினம் தான் அவதார தினம் அப்படின்னு அனுசரிக்கப்படுது. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா மாசி 20 1833. ஓகேவா? அப்படி அவர் திரும்ப அவர் கடவுளுடைய மகனாக, அதாவது அந்த நாராயணனுடைய மகனாகவே வந்ததாகவும் அதனால அதுல இருந்து தான் இவரை வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னு மக்கள்லாம் அவரை அழைக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இவர் துறவு வாழ்க்கையை மேற்கொள்றாரு. கடல்ல இருந்து உயிர் பிழைத்து வந்த இவர் எந்த ஊருக்கு போறாருன்னா உடன்குடி அப்படின்ற ஊருக்கு போறாரு. அதுக்கு அடுத்தது இவர் ஒரு 6 ஆண்டுகள் தவம் புரிஞ்சிருப்பாரு. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தோப்பு. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. அந்த சுவாமி தோப்பு அப்படின்ற இடத்துல தான் 6 ஆண்டுகள் இவர் தவம் புரிஞ்சிருப்பாரு. இவருடைய வழிபாட்டு முறையை ஐயா வழி அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இவருடைய சீடர்கள்லாம் இவரை ஐயா அப்படின்னு அழைக்கிறதுனால இவருடைய போதனைகளும் சரி, இவருடைய வழிபாட்டு முறையும் சரி ஐயா வழி அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது இவருடைய போதனைகள் பாருங்க. இவருடைய போதனைகள் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு பலி கொடுக்கும் வழக்கத்தை எதிர்க்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா பீடம் வழிபாட்டு முறை. ஓகேவா? அப்போ பீடம் வழிபாட்டு முறையை எதிர்த்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள். இந்த பீடம்ன்றது கடவுளுக்கு பலி கொடுக்குற அந்த இடத்தை தான் பீடம்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால பீடம் வழிபாட்டு முறையை இவர் எதிர்த்திருப்பாரு. அதுக்கு அடுத்தது ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைப்பாக அணியணும் அப்படின்னு வற்புறுத்தி இருப்பாரு. அப்ப மக்கள் எல்லாரும் சமம் தான், அதனால நீங்களும் தலைப்பாக அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி இருப்பாரு. அதோட தேவையற்ற சடங்குகள் எல்லாம் கைவிடும்படி, அப்ப பெண்களுக்கு நிறைய சடங்குகள் எல்லாம் தேவையில்லாது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அதையெல்லாம் கைவிடும்படி சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது சாதி வேறுபாடு மற்றும் மூட நம்பிக்கைகளையும் இவர் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அதையுமே எதிர்த்து போராடி இருப்பாரு. சாதி வேறுபாட்டையும் மூட நம்பிக்கைகளையும் வந்து எதிர்த்து போராடி இருப்பாரு. உருவ வழிபாடு மற்றும் மத சடங்குகள் இதையும் வந்து அவர் எதிர்த்திருக்காரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வெள்ளை பேய் அப்படின்னு இவர் யாரை சொல்றாருன்னா, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை வெள்ளை பேய் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. அதே போல திருவிதாங்கூர் அரசனுடைய ஆட்சியை கருப்பு பேய் ஆட்சி அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? அப்போ திருவிதாங்கூர் அரசுல வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் ரொம்பவே வந்து துன்பப்படுத்தப்படுறாங்க. அவர்களுக்கு வரி எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா போட்டிருப்பாங்க. அதை எதிர்த்து வந்து இவர் போராடுறதுனால திருவிதாங்கூர் அரசு இவர் என்ன பண்ணியிருக்குன்னா, சிறையில கூட அடைச்சிருக்கும். ஓகேவா? மக்களுக்காக வந்து இவர் சிறைக்கெல்லாம் கூட போயிருக்காரு. அதுக்கு அடுத்தது இவர் வந்து ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறாரு. அந்த அமைப்புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவ சமாஜம் அப்படின்ற அமைப்பை வந்து ஏற்படுத்துறாரு. அந்த அமைப்புக்கு இன்னொரு பேர் வந்து சமத்துவ சங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இத அவர் எங்க தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவுல தொடங்குறாரு. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1836ல வந்து தொடங்குறாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இவரு நெறைய சமபந்தி விருந்துகள் எல்லாம் ஏற்பாடு பண்றாரு. அதாவது சாதி மதம் பார்க்காம எல்லா மக்களும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுற ஒரு விருந்து முறைய வந்து ஏற்பாடு பண்றாரு. அதுக்கு அடுத்தது இவரு என்ன பண்றாருன்னா, அந்த காலத்துல நெறைய வந்து பஞ்சம் ஏற்பட்டு நெறைய பேர் மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் பொழுது, இவரு என்ன பண்றாருன்னா, நெறைய இடங்கள்ல உணவு கூடங்கள வந்து ஏற்படுத்துறாரு. இந்த உணவு கூடங்கள்ல வந்து நிழல் தாங்கல் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? அப்ப நிழல் தாங்கல்ன்றது என்னன்னா, உணவு கூடங்கள். இங்கேயும் வந்து சாதி பார்க்காம மக்கள்லாம் வந்து ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பிச்சை எடுத்து மிச்சம் இல்லாமல் அறப்பணி ஆற்று அப்படின்ற போதனைய வந்து சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து வைகுண்ட சுவாமிகள் தான் வந்து அவருடைய சீடர்களுக்கு சொன்ன போதனை இது. அப்போ பிச்சை எடுத்தாச்சு மக்களுக்கு என்ன பண்ணும் 3 வேளையும் உணவு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அமைப்புல வந்து சொல்லியிருப்பாரு. அதோட முத்திரி கிணறு அப்படின்ற ஒரு சமத்துவ கிணறை இவர் வந்து ஏற்படுத்தி இருப்பாரு. இந்த சமத்துவ கிணறுனா எதுக்கு ஏற்படுத்துறாருன்னா, அந்த காலத்துல மக்கள் வந்து ஒரே கிணத்துல இருந்து தண்ணி குடிக்க கூட தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு இல்லையா? அதுக்கு எதிரா வந்து இவரு இந்த சமத்துவ கிணற வந்து உருவாக்கியிருப்பாரு. இந்த கிணத்துல மக்கள் எல்லாருமே வந்து சாதி பார்க்காம ஒண்ணா போய் குளிக்கணும். ஓகேவா? அந்த மக்கள் எல்லாம் சாதி பார்க்காம ஒண்ணா குளிக்கணுன்றதுக்காகவே முத்திரி கிணறு அப்படின்ற ஒரு சமத்துவ கிணற வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. இப்போ இந்த கிணறு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமித்தோப்பு கன்னியாகுமரி மாவட்டத்துல சுவாமித்தோப்பு அப்படின்னு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? 6 ஆண்டுகள் இவரு தவம் புரிந்த இடம் அது. அங்க வந்து இவருக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அந்த கோவிலுக்கு பக்கத்துல இந்த கிணறு இன்னைக்கும் வந்து இருக்கு. இன்னைக்குமே வந்து பக்தர்கள் அங்க போயிட்டு குளிச்சுட்டு தான் வந்து கோயிலுக்குள்ள வந்து வழிபடுவதற்கு வந்து போற மாதிரியான ஒரு கிணறு தான் வந்து இன்னைக்கும் சாமித்தோப்பு அப்படின்ற இடத்துல இருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க முக்கியமான 4 பதிகள். பதிகள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் போன ஊர்கள தான் வந்து பதிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவர் துறவு வாழ்க்கைய மேற்கொண்டதுக்கு அப்புறமா, இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களுக்கு போயிட்டு தன்னுடைய போதனைகள் எல்லாம் குடுத்திருப்பாரு இல்லையா? அந்த பகுதிகள தான் வந்து பதிகள் அப்படின்னு சொல்றோம். இவர் நிறைய இடங்களுக்கு போயிருக்காரு. அதுல முக்கியமான இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பதிகள் தான். 1 வந்து வாகைப்பதி, 2வது முட்டைப்பதி, 3 அம்பலப்பதி, 4 சுவாமித்தோப்பு பதி. ஓகேவா? இந்த இடங்கள்ல எல்லாமே இவருக்கு பதிகள் இருக்கிற எல்லா இடத்திலுமே இவருக்கு வந்து கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இவருடைய சீடர்கள் இவருக்கு கோயில் அமைச்சிருக்காங்க. இது வந்து வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்க வழிபாட்டு முறை நடக்குது. அது இல்லாம வருஷம் வருஷம் வந்து இவருக்கு கொடி ஏத்தி வந்து அங்க என்ன பண்ணாங்கன்னா, திருவிழாவும் வந்து அதாவது இவருடைய சீடர்கள் வந்து இன்னைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? இவருடைய சீடர்கள் மற்றும் இவரை பின்பற்றியவர்கள வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, அன்பு கொடி மக்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. அப்போ அன்பு கொடி மக்கள் அப்படின்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட சுவாமிகளுடைய சீடர்கள் தான் வந்து அன்பு கொடி மக்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகில திரட்டு அம்மானை மற்றும் அருள் நூல். இது 2ம் வந்து வைகுண்ட சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றையும், அவருடைய போதனைகளையும் சொல்லக்கூடிய நூல் தான் இது 2ம். இந்த 2 நூல்ல இந்த அகில திரட்டு அம்மானை இருக்கு இல்லையா? இது வந்து வைகுண்ட சுவாமிகள் அவருடைய வாயால சொல்ல சொல்ல அவருடைய முதன்மை சீடரான ஹரிகோபாலன் வந்து அவர் கைப்பட வந்து எழுதியிருப்பாரு. இதுதான் வந்து அகில திரட்டு அம்மானை. இதுவே இந்த அருள் நூல் இருக்கு இல்லையா? இது வந்து வைகுண்ட சுவாமிகள் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய சீடர்கள் அவருடைய போதனைகள் எல்லாம் தொகுத்து ஒரு நூலா வந்து வெளியிட்டிருப்பாங்க. இதுதான் வந்து அருள் நூல். ஓகேவா? அப்ப இந்த அகில திரட்டு அம்மானை, அருள் நூல் இந்த 2 பேரையுமே நீங்க கொஸ்டின் பேப்பர்ல எங்க பார்த்தாலுமே டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட சுவாமிகள் தான் ஞாபகம் வரணும். அதே போல இந்த வெள்ளை பேயாட்சி, கருப்பு பேயாட்சி, அன்பு கொடி மக்கள், ஐயா வழி மரபு, நிழல் தாங்கல் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்தா வைகுண்ட சுவாமிகள் தான். அந்த அளவுக்கு வந்து தரவா வந்து பார்த்து வச்சுக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.